Hello, all. This is Jay from Inner Peace. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐம் ரன்னிங் அ ட்ராவல் கம்பெனி இன்னர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா அவன் இவ்வளோ டர்ட்டியாக இருக்கான்னு நினைக்காதீங்க, பிகாஸ் ஐ ஆம் ஆல்வேஸ் ட்ராவலிங் வித் அ ஒன் பேக் பேக்கர். ஸோ இதுதான் என்னுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சென்னை டு மணாலி எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வி ஹாவ் ஆக்சுவலி என்ன ஜேர்னியில் என்ன நடந்துச்சுன்னா, நான் ஹிமாச்சலே தான் இருக்கேன். மோர் தேன் லைக் ஒரு 600 days கிட்ட ஐம் லிவிங் இன் ஹிமாச்சல் பிரதேஷ். அண்ட் இப்போது நான் ஒரு 1 month பிரேக் எடுத்தேன் தமிழ்நாட்டில். ஸோ எடுத்துட்டு ஹேவ் லைக் திரும்ப வரப்போ கிளைண்ட் ஒருத்தவங்க ஆக்சுவலி ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தாங்க ஒரு 9 days ஹிமாச்சல் ட்ரிப்புக்கு. ஸோ அவங்க கூட ஜஸ்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் தே ஆர் லைக் திங்க் வெரி குட் ட்ராவல். ஸோ தே ஆர் பேசிக்கலி வெரி குட் பீப்புள் அண்ட் ட்ராவலர்ஸ்னு எனக்கு புரிஞ்சுது. பிகாஸ் நிறைய பேர் ட்ராவலர்ஸ்னு நினைச்சிக்கிறாங்க, ஆனால் வந்து தே ஆர் டூரிஸ்ட் தான். ஸோ இவங்க வந்து ஒரு வெரி குட் டீசென்ட் ஃபேமிலி. ஸோ தட்ஸ் வை லைக் கூட போகலாம், சம்திங் வீ கேன் ஷோவில் அவங்களுக்கு ஒரு 1.5 years நம்ம ஹிமாச்சலில் இருந்திருக்கோம், சம்திங் ஏதாவது தே வில் லைக் ஐ கேன் ஆட் வேல்யூஸ் நம்ம கிளைண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ கேம். ஸோ சென்னை டு டெல்லி வந்துட்டு 2 நாள் இருந்துட்டு அங்கேருந்து சண்டிகர் இன்னைக்கு மார்னிங் தான் ஐ கேம். ஸோ இப்போது நம்ம போகிற வெஹிக்கிளை மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம போகிற வெஹிக்கிள் இதுதாங்க. ஸோ ஐக்ராஸில் போகிறோம். 9 days இந்த ஐக்ராஸில் தான் ட்ரிப்பு. என்னால் எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ கிளைண்ட் கூட நான் இருப்பேன். கிளைண்ட்டுன்றதை விட ட்ராவலர்ஸ்னே சொல்லிக்கிறேன் நான். இனி நம்ம இன்னர் பீஸ் ட்ராவலர்ஸோட எவ்வளோ நாள் இருக்க முடியுமோ நான் இருப்பேன். அவங்களுக்கு நிறைய பிளேசஸ் காட்ட போகிறோம். ஸோ தே வேர் கோயிங் டு ட்ராவல் ஸோ மெனி பிளேசஸ், எல்லாமே ஆஃப் பீட் பிளேசஸ் தான். ஸோ இதுதான் நம்ம போகக்கூடிய வெஹிக்கல். பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். இட்ஸ் பிஸ்னஸ் கிளாஸ் வெஹிக்கல் ஹை கிராஸ் வந்து. ஸோ இதில் தான் வி ஆர் கோயிங் டு ட்ராவல். இப்போ நான் இருக்க இடம் வந்து செக்டார் 17. இப்போ நான் இருக்க இடம் ஸோ இதுதான். ஸோ இங்கேருந்து தான் வி ஆர் ஸ்டார்டிங். ஸோ இப்போ தான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ்க்காக ஒரு ஸ்டாப்பு. ஸோ முடிச்சுட்டு இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வேறு லெவலாக. சண்டிகர் செக்டார் 17 இது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 20 minutes ட்ராவல். ஸோ இப்படி தாங்க இருக்கும். சண்டிகரே இவ்வளோ அழகாக நீட்டாக தான் இருக்கும். ஹோல் சிட்டியுமே அப்படி தான். ஐம் ஜஸ்ட் ஷோ கேசிங். எஸ். ஸோ டிரைவர்ஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சு, மேலே வந்து செட் பண்ணியிருந்தோம் கேரியர் லைக் லக்கேஜுக்கு. பட் அவங்க நான் ட்ராவலர்ஸ்னு கரெக்டாக மென்ஷன் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி கம்மியான ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, கம்மியான லக்கேஜ் தான் எடுத்து வந்திருக்காங்க, விச் இஸ் ரியலி குட் ஆக்சுவலி. ஸோ அதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் எவ்வளோ பெரிய வெல் பிளானடு பீப்புள்னு. ஸோ அதனால கேரியரை எடுத்துகிட்டு நம்ம போகிறோம் இப்போ. நோ பை, இட்ஸ் ஓகே. All drink. Huh? All drink. No. Red Bull. Red Bull gives you. ஸோ நம்மளோட வெஹிக்கிள் பார்ட்னர் மஞ்சித் இருக்காரு. ஸோ வணக்கம். யூனோ கேன் யூ சே மீ லைக் வணக்கம்? வணக்கம். Perfect. So just I wanted to share with you guys how they are running and how we collaborated and everything. This is not like a promotion kind of thing. I'm just showcasing my work, how I'm doing and things, because they are taking rest. Guests are taking rest nearby only, so nearby tea shop. That's why we parked vehicle here. So they came to meet Manjit. So yeah, Manjit. So how is going, like vehicles, cab, travel works? Very good, sir. Yeah. So how many vehicles you have? I have 35 plus vehicles. Yeah, basically I know all the details. Just for you, I'm just asking the questions. Basically, Manjit completed work studies in 2016. 16. Yeah. So how you started? Can you share any of few words? My experience. I love cars. Okay. That's why I love big cars like Thar, Fortuner. Okay. I will complete my dreams from this work.
So basically, you love cars. Yes. So you started this business. I started this. So you have 35 cars now. Yes. What kind of cars you have? Innova Krista, Innova High Cross, Desire, Honda Mage, Fortuner, Mercedes. Yeah. Yes. Mercedes, I should travel Yes. one day. And you know what? Definitely. Yeah, I will do. Yeah, it's a personal wish. And yeah, where like what are the places services available right now through our? Right now, I will service in Pan India. Okay. Right now, my office is Sector 17, Yeah. Chandigarh. Yeah. I will my cab goes Himachal, Haryana, Punjab, Delhi, Uttar Pradesh. Yeah. Yes. Yeah, and the last question, just this is a long video, like vlog for day one. Okay. So it's a short video. It's not Okay. like interview. No. And yeah, can you share any one memorable moments with any one of clients? Like you have hosted MP today, right? Yes. Yeah, is it like that? You have hosted any big people or any good customers? Twinkle Khanna, Yeah. Dimple Kabadia. ठीक है. And this is my customers. Customers. Yes. Nice, sir. Nice. So we'll travel together many times in this industry. So, Thank you. ஸோ கிளம்பியாச்சு. ஸோ சண்டிகர்லேருந்து கிளம்புறோம் அஃபிஷியலி. ஸோ போகிற வழியில் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். டே 1 நல்லபடியாக சிறப்பாக மணாலியில் போய் கிளைண்ட்ஸை லைக் விட்டுட்டு தென் ஐ புக்ட் அனதர் ஹோட்டல். ஸோ அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங்லேருந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். டே 2லேருந்து தான் ரைட் ஸ்டார்ட் ஆகுது. யா, லெட்ஸ் கோ. ஹலோ, ரீச் ஆயாச்சுங்க. மண்டி ரீச் ஆகிருக்கோம். மண்டி ஸோ க்ளோஸ் டு மை ஹார்ட்டுங்க. 1 இயர் நான் வந்து மண்டியில் இருந்திருக்கேன். 2024 ஃபுல்லாக மண்டியில் தான் இருந்திருக்கேன். ஸோ மண்டினா என்னென்னா டெல்லிக்கும் மணாலிக்கும் இல்லை சண்டிகருக்கும் மணாலிக்கும் ஒரு ஒரு நடுவில் இருக்க ஒரு ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன். சண்டிகருக்கும் மணாலிக்கும் ஒரு நடுவில் இருக்க ஒரு ஸ்பாட் மண்டி. மண்டியை பற்றி சொல்லணுன்னா இட்ஸ் லைக் அதுதான் ட்ரேட் ஏரியா, ஒரு பீக் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். லைக் இந்த சைடு ஷிம்லாக்கு, இந்த சைடு மணாலிக்கு, இங்கே இருக்க நியர்பை வில்லேஜஸ்க்கு எல்லாமே ஒரு ஒரு மார்க்கெட்டு எல்லாத்துமே வந்து மண்டி தான் ஒரு மெயினான இடம். மண்டி ஹில் ஸ்டேஷன்றதுனால உங்களுக்கு எல்லா இடமும் மெயினான பொருட்களோ இல்லை பெரிய பெரிய விஷயங்களோ கிடைக்காது. ஸோ மண்டி தான் மெயின் திங் ஆக்சுவலி எல்லாருக்குமே. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஒரு மாதிரி. ஸோ ஜஸ்ட் வந்து வி ஹாவ் ட்ராப்ட் ஃபார் த டின்னர். ஸோ கெஸ்ட்டு என்னோட கெஸ்ட்டுன்னு சொல்கிற கெஸ்ட்டோட வீடியோ காட்ட மாட்டேறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு ப்ரைவேசிக்காக தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ மைட் பி அவங்க பெர்மிஷனோட அவங்கள மீட் பண்ணலாம். பட் லைக் நான் ப்ரைவேசி எதிர்பார்ப்பேன். ஸோ அதனால தான் நான் லைக் இட் மீன்ஸ் பர்சனல் லைஃப்பில். ஸோ தட்ஸ் வை லைக் நான் எதுவும் வீடியோஸ்லாம் எடுக்கலை. அவங்கக்கிட்ட கேட்டுட்டு இஃப் தே ஆர் கம்ஃபர்டபுள்னா வி கேன் ஷூட் தெம் ஆஸ் வெல். பட் தே ஆர் வெரி சில். நல்லா போய் சாப்பிடுவோம், டின்னரை முடிப்போம். அமேசிங் பிளேஸுங்க. ஐ எம் இன் மண்டி. சூப்பரு. இவ்வளோ டிராஃபிக்கை கடந்து வந்தால் ஏதோ சின்ன ஆக்சிடெண்ட் போல், ஏதோ சண்டை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ.
எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்க பின்னாடி. ஒரு சின்ன பிரச்சனை, எவ்வளோ வண்டி நிற்கிது தெரியுமா? ஹலோ கைஸ், ஸோ ஐ ஹாவ் ரீச்ட் மணாலி ஃபைனலி. ஸோ தமிழ்நாட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஐ ஹாவ் ரீச்ட் ஹிமாலயாஸ் அண்டு 3:30 AM now. Crazy ride, crazy ride. Seriously, ஹைவேவே காணுங்க மணாலியில். ஸோ நிறைய ஹைவே டோட்டலி பிரேக் ஆகிருக்கு. ஸோ இட் வாஸ் லைக் டிஃப்ரெண்ட் ஃபார் மீ because I was rided very well in this road. I was very confident in this road because I have rided many times, like from Chandigarh to Leh highway. ஸோ இட் வாஸ் லைக் பட் இன்னைக்கு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எஸ், நான் சொல்கிறேன் மணாலிக்கு எப்படி ட்ரிப் பிளான் பண்ணணும் எல்லாமே டிப்ஸ் நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன், ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மணாலி நான் பார்த்த மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு ஆஃப் பீட் வில்லேஜுக்கு போகிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் ஆஃப் ரோடாக மாறி கிடக்கு. ஹைவேலாம் நிறைய வந்து இடிஞ்சு எல்லாம் சரி பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ டிராஃபிக் வாஸ் தேர், ஹெவி டிராஃபிக் வாஸ் தேர், பட் இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது, நிறைய விஷயங்கள் இழந்திருக்காங்க ஹிமாச்சல் சைடில். ஸோ ஹோப் ஹிமாச்சல் வில் பி பேக். ஸோ வந்து கெஸ்ட்டை கூட்டிகிட்டு நாளைக்கு ஜெஸ்பா ரூட் போகிறோம். டே 2 நாளைக்கு. அது ஆக்சுவலாக விடிஞ்சிருச்சுங்க, 3:30 ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நான் நிறைய விஷயங்கள் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ நீங்கள் இப்போ முடிச்சுக்கலாம். அண்டு நான் ரைட்னு மென்ஷன் பண்ணது கார் ரைட் தான், நான் ஓட்டலை. ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு கூஸ்மம் லைக் அதில் சொல்லிட்டேன், அவ்வளோதான். பட் நான் நிறைய பைக் ரைடு அதில் போயிருக்கேன். பட் எனக்கு கார் ரைட் பண்ணுற லைக் கார் ரைடில் வரப்போ இட் வாஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட். பயங்கரமாக இருந்தது. ஒரு மாதிரி ரோடே காணும் நிறைய இடங்களில். யா லெட்ஸ் சி, வில் பிளான். லைக் நாளைக்கு கரெக்டாக பிளான் பண்ணணும். கரெக்டாக இப்போ வரைக்கும் கரெக்டாக இருக்குது, பட் ரோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பட் இட் வில் பி லைக் பயங்கரமான ஆஃப் ரோடாக இருக்க போகுது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. யா, ஐ வில் see you in the next video. Bye, good night.